நம்ம நீனாதி ஸ்டாரி பிரெட்டோட எல்லா எபிசோடையும் ஒன்றா பார்க்க போகிறோம். இது மாதிரி இருக்க ஓவரான எக்ஸ்பிளனேஷன் பண்ண தேவையில்லாத அனிமி சீரிஸை வந்து பார்ட் 1 பார்ட் 2 இல்லாட்டி எல்லா எபிசோடையும் ஒன்றாவே பார்த்துடலாம். ஆனால் இதை மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதோட இன்னும் 2 அனிமி சீரிஸும் எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே பொறுமையாக போட்டுருவேன். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ வந்து இந்த சீரீஸை நான் வந்து ஒன்லைனில் சொல்லணும்னா, நினாங்கிற நம்ம ஹீரோயினி அவளை வந்து ஒரு பிரின்சஸ் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவளோட இடத்துக்கு இந்த ஹீரோயினியை கூட்டிட்டு போய் வைக்கிறாங்க. அந்த பிரின்சஸ் எப்படி நடந்துப்பான்னு எல்லாமே சொல்லி கொடுத்து, ஏன் இவங்க இவளை கூட்டிட்டு போய் வச்சிருக்காங்கன்னா, ஒரு எதிரி நாட்டுக்கிட்ட இருந்து இந்த நாட்டை வந்து இவ தான் காப்பாற்ற போறா. அந்த எதிரி நாட்டோட பிரின்ஸுக்கு நினாவை கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. அந்த பையல அவன் ஒரு சைக்கோ, அவனுக்கு பிடிச்சி இவளை கட்டி வச்சுட்டா நம்ம நாடு வந்து பாதுகாப்பாயிரும்னு சொல்லிட்டு தான் இந்த நினாவை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு இடையில நினா ஒரு பையனை வேற லவ் பண்றா. எப்படி வந்து அந்த எதிரி நாட்டு பிரின்ஸை போய் இவ கல்யாணம் பண்ணிக்க போறா, இவளோட லவ் என்னாச்சு, இது மாதிரிதான் இந்த சீரிஸே இருக்க போகுது. லாஸ்டா ஒரு ஸ்பாய்லர் அலாட்டும் இருக்கு. அதோட என்னன்னா, இந்த சீரிஸ் வந்து தமிழ் டப்புலயே இருக்கு. வேணா நீங்க அதையும் போய் பாக்குறதா இருந்தா பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே பார்த்தா நினாங்கிற நம்ம ஹீரோயினி இன்னும் ஒரு 2 பசங்களோட சேர்ந்துக்கிட்டு, இவங்களுக்கெல்லாம் அம்மா அப்பா இல்லை, அதனால இவங்க திருடி சாப்பிட்டுட்டு தான் சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா பிளேக் நோயில இவங்க குடும்பம் எல்லாம் இறந்து போயிட்டாங்களா. இவங்களை பார்த்துக்க யாருமே இல்லை. இப்படி 3 பேரும் நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்குன்னு ஒரு குட்டி தம்பி இருக்கிறான்னு. ஆனா நினாவுக்கு இவங்க 2 பேரும் சொந்தக்காரங்க இல்ல, இவங்க 2 பேரும் தான் அண்ணன் தம்பி. இவ வந்து கூடயே சுத்திட்டு இருக்கா இவங்க கூட ஃபேமிலி மாதிரியே. ஆனா அதுல அந்த குட்டி பையன் வந்து ஒரு நாள் இறந்து போயிடுவான் நோய் வந்து. இந்த பெரிய அண்ணன் மட்டும் என்ன பண்றான், நினாவை வந்து ஒரு பணக்காரங்கள்ட்ட வித்துறான். ஏன்னா நினாவோட கண்ணு வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். இந்த மாதிரி கண்கள் இருக்கிறவங்க வந்து ரொம்ப அபூர்வம், நிறைய காசுக்கே இவங்களை விற்கலாம். அப்படிதான் அந்த பையன் வந்து கஷ்டத்துல நினாவை பிடிச்சி வித்துறான். நினாவில ஏத்துக்கவே முடியல. நினா வந்து அவனை ஒரு ஃபேமிலியா தான் பார்த்திருப்பான். ஆனா இப்படி அவன் வித்துட்டு போயிட்டானே, என்ன பண்றது சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட போக ஆரம்பிக்கிறா. ஹீரோ வந்து இந்த கோல்டு கண்ல இருக்கிறானே இவன் தான். அவன் வந்து ஹீரோயினியை பிடிச்சிட்டு முதல்ல பையன் நினைச்சுப்பான். அப்புறம் தான் பாக்குறாங்க இது ஒரு பொண்ணு. சரி, இது மாதிரி எங்க பிரின்சஸ் வந்து இறந்துட்டாங்க, அதுக்கு பதிலா நீ தான் அங்க வந்து இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இந்த பிரின்சஸ் பேலஸ்ல வச்சு இவளுக்கு வந்து நிறைய சொல்லி கொடுப்பாங்க. எப்படி பிரின்சஸ் எல்லாம் நடந்துக்கணும், எப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு. ஆனா இவளுக்கு சுத்தமா எதுவுமே வராது. இவ வந்து நார்மலான மக்கள் மாதிரியே தான் பேசுவா, நடந்துப்பா. இரவும் பாக்குறான், எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் இவளுக்கு ஏறவே மாட்டேதுன்னு சொல்லிட்டு சரி வான்னு சொல்லிட்டு இந்த நாட்டெல்லாம் கொஞ்சம் மேல நின்று சுத்தி கட்டிட்டு இருப்பான். இவ்வளவு அழகா இருக்கு இந்த நாடுன்னு சொல்லிட்டு இவ பாத்துட்டு இருக்கா. இவ்வளவு இந்த நாட்டை சேர்ந்தவதான். ஆனா இவ இந்த அளவுக்கு இந்த நாட்டை பார்த்தது இல்லை. அதனாலதான் இவ அப்படியே அதிர்ச்சியா பார்த்துட்டு இருப்பாளா. ஹீரோ சொல்றான், இந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு நீ எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயினிக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு ஆசை, நம்மள யாராச்சும் ஸ்பெஷலா நடத்தணும், நம்ம வந்து ஒருத்தருக்கு தேவையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வந்து எனக்கு நீ தேவைன்னு சொல்றானா, இவளுக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஓ, நம்ம வந்து இவருக்கு உதவி செய்ய போறோமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பா. அதோட அடுத்த சீலையை பார்த்தா நீங்க அரசரா பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னோன்னே இவளுக்கு பயம் வந்துருது. இவ வந்து பொய்யான பிரின்சஸ்ன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சுனான்னு சொன்னா, அப்படிதான் அவங்க சொல்றாங்க. என்னன்னா, அந்த பிரின்சஸ் வந்து பிறந்த பையன் நீலக்கண்ணோட பிறந்திருக்கா. அதனால அப்படி நீலக்கண்ணோட பிறக்கிறவங்க எல்லாம் எப்படின்னா, அந்த ஸ்டாரோட கடவுள்கள். இவங்க வந்து ஸ்டாரை வந்து கடவுளா வணங்குவாங்க. அவங்களுக்கு தான் நீலக்கண்ணு இருக்குமா. அந்த கண்ணு கொண்ட பொண்ணு வந்து பிரின்சஸா பிறந்திருக்கா. அதனால ஒரு ப்ரீஸ்ட் எப்படி வளர்க்க முடியுமோ, கடவுளுக்கு தொண்டு செய்வாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பொண்ணை தனியாவே வச்சுதான் சின்ன பிள்ளையில இருந்து வளர்த்துருக்காங்க. அதனால அவ்வளவா இந்த பொண்ணை வந்து யாருக்குமே தெரியாது பிரின்சஸ் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு. இந்த பிரின்சஸ் பேலஸ்குள்ள இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதோட ஹீரோ யாருன்னு கேட்டா, இந்த நாட்டோட செகண்ட் பிரின்ஸ் தான் ஹீரோ. அவன்கிட்ட தான் இந்த தங்கச்சியை வளர்க்குற பொறுப்பு வந்து அந்த அரசர் கொடுத்து வச்சிருக்காரு. இதுல என்னன்னா, ஹீரோ வந்து ஒரு அம்மாவுக்கு பிறந்தவன், ஹீரோயினி ஒரு அம்மாவுக்கு பிறந்தவன். அரசருக்கு நிறைய ஒய்ஃப் இருப்பாங்கல்ல, அது மாதிரிதான். இப்ப வந்து அரசர் இவளை பார்க்கணும்னு வர சொல்லியிருக்காங்களா. இவளுக்கா ஒரே பயம், அரசர் கண்டுபிடிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவ வந்து பிரின்சஸ் மாதிரி நடந்துக்க மாட்டாளே, ஒரு நார்மலான மக்கள் மாதிரிலாம் நடந்துக்கிறா. அப்படியே பயத்தோடயே உள்ள வர அந்த அரசரும் பார்த்துட்டு, ஏனம்மா எப்படி இருக்க, உன்னை எப்ப பார்த்தது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. இவளும் அரசே உங்களை பார்த்ததுல சந்தோஷம் நடுங்கிட்டே தான் பேசுவா. ரொம்ப மரியாதைலாம் கொடுத்து பேச தேவையில்லம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, அவர் கூடயே அவருக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்ச 3வது ஒய்ஃப் இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் தான் இந்த நாட்டோட கிரவுன் பிரின்ஸ். அதாவது இவன் தான் அரசரா ஆள போறான். அந்த பையனுக்கும் உடம்பு வேற சரியில்லையா. அதனால அந்த அரசு என்ன சொல்றாங்க, இது மாதிரி நினாட்ட கேக்குறாங்க, இவ வந்து இவ்வளவு நாள் பிரீஸ்டுக்காக தானே படிச்சிட்டு இருந்தா, அந்த ஸ்டார் கடவுளை வழிபடுறதுக்கு ஒரு டான்ஸ் இருக்குமா, அதை டான்ஸ் ஆடி காட்டுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவளுக்கு தான் தெரியாது. ஐயோ எனக்கு தெரியாதே, இப்ப என்ன பண்றது, மாட்டிப்போம்னு சொல்லிட்டு இவ பயந்து போய் முழிச்சிட்டு இருக்க. அப்பதான் ஹீரோ சொல்றான், இல்ல இப்ப வந்து இந்த கிரவுன் பிரின்ஸ் இருக்காருல்ல, அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லைல்ல, இப்ப என்ன நீங்க வந்து இந்த முக்கியமான அது சடங்குக்குன்னு உள்ள டான்ஸ் அதை போய் ஆடி கட்ட சொல்றீங்க, எதுவும்
தப்பா நடந்துற போகுது, ஏதாச்சும் கெட்ட நேரமா அமைஞ்சிட போகுது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஏதோ பேசி சமாளிச்சு ஹீரோயினி அங்கேருந்து கூட்டிட்டு வந்துடுறான். ஹீரோயினிக்கா ஒரே கவலையா போயிருது. ஏன்னா ஹீரோயினி வந்து ஒரு மாத்தப்பட்ட பொண்ணுன்னு தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, ஹீரோ அப்புறம் அவங்க கூட வேலை பார்க்குறவங்க ஹீரோயினி எல்லார தலையுமே வெட்டிடுவாங்க. இவளுக்கா ஒரே பயம், கண்டு கண்டு பிடிச்சிருவாங்களோ, இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு கவலையாவே இருக்கா. ஆனா ஹீரோக்கு அத பத்திலாம் கவலை இல்ல. நீ வந்து கரெக்ட்டா தான் எல்லாமே பண்ண அப்படின்னு சொல்லியிருப்பான். அதோட அரசர பார்க்குறப்ப நீ சரியா நடந்துக்கிட்டேன்னா, உனக்கு நான் ரிவார்டு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டிருப்பான். உனக்கு என்ன ரிவார்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினிட்ட கேட்டா, அவ சொல்லிட்டு இருக்கா, என்ன நீங்க பாராட்டுனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இவனும் தலையில தட்டி குடுத்து, நீ நல்ல வேலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுனோனே இவளுக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே அடுத்த சீன்ல ஒரு ஆளை கட்டுறாங்க. அவன் வந்து யார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கான். நம்ம பிரின்சஸ பத்தி நான் ஒரு ரூமர கேள்விப்பட்டேன். அத பத்தி நான் தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கு என்ன தெரிஞ்சுச்சோ, நினைவ மாத்துனது எதுவும் தெரிஞ்சிருச்சோ என்னமோ. அப்படியே அடுத்த எபிசோடு போனா இப்ப பார்த்தா அந்த நட்சத்திர திருவிழான்னு சொன்னாங்கல்ல, அது நடக்க போதா இவங்க சிட்டில. அதுக்கு எல்லாருமே அரக்க பறக்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, அவ ரூம்ல இருந்து யாருக்குமே தெரியாம ஜன்னல் வழியா ஒரு துணியை போட்டு கீழே இறங்கிக்கிட்டு இருக்கா. ஏன்னா வெளில விட மாட்டாங்க இவள. சரி சொல்லிட்டு இறங்குறப்பயே பின்னாடி ஒரு பையன் வந்து பாக்குறான், நீ திருடியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவ சொல்லிட்டு இருக்காடா, திருடிலாம் இல்லடா அப்படின்னு சொல்றப்ப பார்த்தா இந்த குட்டி பையன் தான் கிரவுண்ட் பிரின்ஸா. ஹீரோயினி பாக்குறா, செகண்ட் பிரின்ஸ்ன்னு சொல்ற ஹீரோ தான் பெரியவனா இருக்கான், அவனை தானே கிரவுண்ட் பிரின்ஸா மாத்தணும், ஏன் இந்த பையில மாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு போக போக தான் தெரியும். அப்புறம் இந்த பையன் பார்த்துட்டு, ஓ நீலக்கண்ணு நீங்க எங்க அக்கா தானே, உனக்கு மட்டும் இந்த கண்ணு இல்லைன்னு ஏன் நான் உனக்கு திருடின்னு தான் நினைச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பையன் பேசிட்டு இருக்கான். இப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு ஹீரோ வந்து இந்த வாழ்வித்தை பண்ணுவான், அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பையனுக்கு கொஞ்சம் ஹீரோ மேல பொறாமையா இருக்கும். அண்ணனை பத்தி பெருமையா பேசுறாங்க. எப்போதும் அண்ணனையும் இந்த பையனையும் கம்பேர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நான் தான் இந்த நாட்டோட அரசன், என்னையா அவங்க கூட கம்பேர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கும் வரும். கியூட்டா இருப்பான். இவ சொல்லிட்டு இருக்கா, டே விடுறா அவங்க அண்ணனுக்கு என்ன வீக்னஸ்ன்னு கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேரும் சுத்திட்டு இருக்கப்ப அவங்க அண்ணனையும் அப்படியே பாத்துருவாங்க. அவன் வந்து கேட்பான் அந்த குட்டி பையன்ட்ட, என்ன நீங்க வாழ்வியத்துக்குள்ள வர மாட்டீங்களான்னு சொல்லிட்டு. அவன் கத்திட்டு ஓடிடுவான், என்ன நீ உன் இஷ்டத்துக்கு பேசு அப்படி இப்படின்னு அவன் சத்தம் போட்டுட்டு ஓடி போயிடுறான். ஓடி போயிட்டு என்ன ஆகுதுன்னா, அங்க ஒரு மரப்பலகை போட்ட கிணறு மாதிரி இருக்கும், அதுல உடஞ்சிட்டு விழுந்துருவான். பின்னாடியே ஹீரோயின் இந்த பையல துரத்திட்டு வந்திருப்பா. இவன் உள்ள விழுந்துட்டான்னு சொல்லிட்டு அவளும் உள்ள விழுந்துருவா. இவங்க ரெண்டு பேரும் இங்க விழுந்ததை யாருமே பார்க்கல. இது ரெண்டும் அந்த குளிர்ல தண்ணியிலேயே உட்காந்துருக்கும். ஹீரோயினியா அந்த பையன் கீழே இறங்கிடக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி இவனுக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இவனை மேல தூக்கி வச்சுட்டே நிப்பா. கத்திட்டு இருப்பா. ரொம்ப நைட் ஆயிரும், தண்ணி வேற ஏற ஆரம்பிச்சிரும். கத்திட்டு இருக்கா, இதே முட்டா பையில ஹீரோ எங்களை வந்து காப்பாத்துடா காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு கத்துனதுக்கு அப்புறம் தான் ஹீரோ வரான். ஹீரோ வந்துட்டு அந்த கிரவுண்ட் பிரின்ஸையும் காப்பாத்திட்டு நம்ம ஹீரோயினியும் காப்பாத்திடுறான். அதோட ஹீரோவும் ஹீரோயினிக்கு நன்றிலாம் சொல்றான். ஹீரோ பேர் வந்து அசூர். இந்த மாதிரி கிரவுண்ட் பிரின்ஸை நீ காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இவங்களும் நல்ல ஃப்ரெண்டு மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா மறுநாள் அந்த ஸ்டார் ஃபெஸ்டிவலுக்கு இன்னும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படின்னா ஒரு விளக்க வச்சு தனக்கான வேண்டுதலை வைப்பாங்களாம். அது மாதிரி இவளுக்கு ஒரு விளக்கு எடுத்து கொடுக்க அங்க பார்த்தா அரசரும் அரசியும் வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு, ஓ ஃபெஸ்டிவலுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா, சரி சரின்னு சொல்றப்ப அந்த அரசி சொல்றாங்க அசுரை பார்த்து, நீ வந்து ஒன்றும் அரசனாகணும்னு ஆசைப்பட மாட்டில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல அரசர் சொல்றாரு, சே சே அசுர் அப்படிலாம் கிடையாது, அவன் வந்து ஒரு அறிவாளியான செகண்ட் பிரின்ஸா தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஏன் அந்த குட்டி பையனையே கிரவுண்ட் பிரின்ஸ் ஆக்குறாங்கன்னு தான் இன்னும் தெரியல. அப்படியே அவங்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே இந்த நம்ம ஹீரோயின் வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்கா, அந்த அரசி ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே அப்படிதான் இவன் வந்து ஒரு மாதிரி மட்டன் தட்டுற மாதிரி தான் பேசுவாங்க, ரொம்ப தான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்புறம் அடுத்த சீன்ல பார்த்தா அந்த கிரவுண்ட் பிரின்ஸ் அந்த குட்டி தம்பி இருக்கான அவங்க கூட தான் உட்காந்து ஹீரோயினி பேசிட்டு இருக்கா. அப்பதான் அவன் சொல்றான், இன்னும் கொஞ்ச நாள் தான் அக்கா நீ கிளம்பி போயிருவல, உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்னா இது மாதிரி இன்னொரு நாட்டுக்கு இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்க, அப்பதான் இவங்களோட நாடு வந்து போர்ல இருந்து சேஃபா இருக்கும்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பிரின்ஸை பத்தி சொல்றான், அவன் வந்து ரொம்ப பயங்கரமானவனா, அவனுக்கு போய் உன்னை கட்டி வைக்க போறாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி தம்பி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினிக்கு புரியுது, ஐயோ நம்ம கல்கடாங்கிற வேற ஒரு நாட்டு கல்யாணம் பண்ணி போறோமா, அப்ப இங்க நம்மள பத்திரமா பார்த்துக்கிட்ட யாருமே அங்க இருக்க மாட்டாங்கல்ல, ஹீரோ இருக்க மாட்டா, குட்டி தம்பி இருக்க மாட்டா, அந்த மேட்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சோகமா எய்தாப்புல இந்த வயசான ஒருத்தர் வருவாரு. இவர் வந்துட்டு, பிரின்சஸ் நீங்க வந்து உள்ளே அடைஞ்சே கிடக்குறீங்கல்ல, இந்த ஸ்டார் ஃபெஸ்டிவல் எப்பயாச்சும் நீங்க வெளில போயிட்டு வரல அப்படின்னு சொல்றப்ப, நான் எப்படி வெளில போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்டுட்டு இருக்கா. அப்பதான் அந்த ஆள் சொல்லிட்டு இருக்கா, கவலைப்படாதீங்க அப்ப வந்து விருந்து நடக்கும், யாருமே உங்களை கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு போறான். இவ அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா இன்னைக்கு முழுக்க. மறுநாள் பார்த்தா இந்த பிள்ளைய ஆளை காணும், அவ்வளவுதான் இந்த மேட்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து தேடுறான், எங்க போனாவன்னு சொல்லிட்டு. தெரியல, நேத்தெல்லாம் ஏதோ யோசிச்சுட்டே உட்காந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்றப்பதான் பார்த்தா இவ வந்து என்ன பண்ணிருக்கா, ஒரு பிரீஸ்டோட ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சிட்டிக்குள்ள உள்ள வந்துட்டா. இவளுக்கு வந்து அந்த சின்ன பிள்ளையில அவங்க அம்மா அப்பா கூட இருந்ததெல்லாம் ஞாபகம் வரும். நீ ரொம்ப அழகான பொண்ணு, கண்ணு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா பேசினதெல்லாம் இவளுக்கு ஞாபகம் வரும். சோகமா இருக்கும் இவளுக்கு, நம்மளுக்குன்னு யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த பசங்களோட வளர்ந்து
வந்தால அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. அப்படியே பார்த்துட்டு அந்த பசங்களோட இருந்த வீட்டுக்குள்ள வந்து பார்க்குறா. யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ஹீரோ வந்து பிடிச்சிடுறான். இங்கே தான் சுத்திட்டு இருக்கியா? நான் உன்னை எவ்வளோ தூரம் தேடுறது அப்படின்னு சொல்றப்ப இவ அப்படியே அழுதுட்டு ஹீரோவை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறா. உன்னாலதான் நீனா செத்து போயிட்டா. இப்ப நீனாங்கிற ஒரு ஆளே இந்த இடத்துல கிடையாது. நீனானே என்னை கூப்பிடுறதுக்கு கூட ஆள் இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவ அழ ஆரம்பிச்சிடுறா. நான் இப்ப வந்து ஒரு பிரின்சஸா தான் இருக்க போறேன். அதுவும் உங்களை விட்டுட்டு கல்கடாங்கிற ஒரு நாட்டுக்கு வேற போறேன். நீனாங்கிற ஒரு ஆளே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையா அழ ஆரம்பிச்சிடுறான். அதான் ஹீரோ வந்து அவனோட பாஸ்ட பத்தி யோசிச்சு பாக்குறான். அவனே இப்படிதான் குட்டி பிள்ளையிலே இந்த அரசர் இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இனிமே உன் பேரு அசூர்னு சொல்லிட்டு அவங்க தான் இந்த பேரை சொல்லியிருக்காங்க. அவனுக்கும் உங்க அப்பா அம்மா இவன் பேரு எதுவுமே ஞாபகம் இல்ல. அதே யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம மாதிரி தானே நினாவும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்பயே அங்க நிறைய பேர் வந்து இவங்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவா அவங்கள எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்க. இவன் கையில வேற கிழிச்சிரும். பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்ட கூட ஒருத்தன் சொன்னான்னா எப்படி இந்த ஸ்டார் ஃபெஸ்டிவல் அப்ப நீங்க வெளில போகிறதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் தான் ஆளை கூட்டிட்டு வந்திருக்கான். அந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு உண்மையான பிரின்சஸ் இறந்து போயிட்டா நின்னா வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கையும் களவுமா அவங்க 2 பேரையும் பிடிக்கலான்னு இங்க வந்திருக்கான். ஹீரோ பார்த்துட்டு உயிரோட இருந்தா தானடா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவனை கொன்னுடுறான். அப்படியே ஹீரோ நின்னாட்டு என்ன சொல்றான்னா, நீ வந்து எங்க போகணுமோ போ, நான் வந்து திருப்பி உன்னை பிடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். ஹீரோயினி பாக்குறா. என்ன சொல்றீங்க? நான் உங்களுக்கு தேவை தானே, முக்கியம் தானே, நான் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்கன்னா நான் வேற யாராச்சும் ஆளை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படியா இருந்தாலும் நீங்க அந்த பொண்ணை என் இடத்துல நடிக்க தானே வைக்க போறீங்க, நான் உங்களுக்கு நிஜமா தேவை தானே அப்படின்னு சொல்றப்ப ஆமா அப்படின்னு சொல்றான். அப்புறம் என்ன, நானே இங்க இருக்கேன், உங்களுக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன், நான் உங்களுக்கு தேவைங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு போதும், ஏன்னா அதை தானே ஃபர்ஸ்டே ஆசைப்பட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் பாக்குறான். பார்த்துட்டு எனக்கு தெரியும் நீ அலிஷா இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனா நீ தனியா இருக்கப்ப நான் எப்போதுமே உன்னை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்க. இவளுக்கும் சந்தோஷமா இருக்கு, நம்மள தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருல்ல அதுவே நம்மளுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே அடுத்த எபிசோடு பார்த்தா இதுல பார்த்தா ஹீரோயினிக்கு குதிரை ஓட்டுறது எப்படிலாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இவ ஜாலியா அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதோட நேத்து நடந்துச்சுல அந்த பிரச்சனையை பத்தி யோசிச்சு பாக்குறா. ஏன் அந்த ஆளுங்க வந்து ஹீரோவை தாக்க முயற்சி செஞ்சாங்க, ஏன் அப்படிலாம் நடந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் யார் காரணமா இருப்பா, அந்த ராணியா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட பையன் தானே அடுத்த கிரவுன் பிரின்ஸு. அவனை தள்ளி விட்டுட்டு ஹீரோ அந்த பதவிக்கு வந்துருவான்னு சொல்லிட்டு தான் ஹீரோ வந்து அழிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுட்டு இருப்பா. அடுத்த சீன்லயே பார்த்தா ஒரு இந்த கையிலேயே பின்ன பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு இருப்பா. அந்த மேட்ஸ் சொல்றாங்க இது வந்து தான் லவ் பண்றவங்கள நினைச்சு அந்த லவ்வர்ஸ் வந்து பின்னுவாங்களாம், அவங்க நல்லா இருக்கணும் லக்கி சாம் மாதிரி. அதை சொன்னனே இவளுக்கு உடனே ஞாபகம் வருது ஹீரோவோட மூஞ்சி. இவ பார்த்துட்டு இருக்கா, அச்சிச்சா நான் அவரை லவ் எல்லாம் இல்லை, எனக்கு கல்யாணம் வேற பண்ண போறாங்க, அப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்க. அடுத்த சீன்லயே பார்த்தா ஹீரோ வந்து ஒரு ரைடுக்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினியை கூட்டிட்டு வரான், குதிரையில போலான்னு சொல்லிட்டு. பார்த்தா இவனோட குதிரையோட அந்த கடிவாளம் இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப சேதமா இருக்கு. அப்படி ஓட்டிட்டு போனா இவங்களுக்கு விபத்து ஏற்பட்டுரும். அதனால சரி வேணான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே குதிரையில போறாங்க. ஹீரோயினியா இவ்வளவு பக்கத்துல இருக்காரு, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்தெல்லாம் மேல நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கப்ப அங்க ஒரு சிவப்பு கூரை போட்ட ஒரு பெரிய மாளிகை மாதிரி இருக்கு. அது என்ன இடம் அப்படின்னு சொன்னா அப்பதான் ஹீரோ சொல்றான், அதுதான் வந்து அரசரோட இடம். சொல்லப்போனா முன்னாள் அரசரோட இடமா அது. என்னன்னா அங்கதான் வந்து ஹீரோவோட கொள்ளு தாத்தா இருக்காரு. அதாவது இந்த நாட்டுல இப்ப அரசரா இருக்காருல்ல அவரோட தாத்தா இன்னும் உயிரோட இருக்கிறாரு. அந்த மாளிகையில அந்த கொள்ளு தாத்தா தான் இருக்கிறாரு. அவர் வந்து இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவரு, என்ன 4 வயசுல இருந்து ட்ரைனிங் பண்ணவரே அவர் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் ஹீரோயினி வச்சுட்டு இருக்கா. ஓ அந்த தாத்தா ரொம்ப முக்கியமானவர் போலயே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. அடுத்த சீன்லயே பார்த்தா ஹீரோயினி வந்து அந்த பிரேஸ்லெட் பார்த்தால காலையில அதே மாதிரி பின்ன ஆரம்பிச்சிடுறா. ஹீரோக்குன்னே பின்ன ஆரம்பிக்கிறா. இவளுக்கு வந்து ஹீரோவை பிடிச்சிருக்கு போல. அப்படியே பின்ட்டு சரி ஹீரோட்ட கொடுக்கலான்னு அங்க ஓடுறப்ப அப்பதான் அவங்க பேசிட்டு இருக்கிறத கேக்குறா. ஏன்னா இன்னைக்கு காலையில அந்த குதிரையோட கடிவாளம் சேதாரமா இருந்துச்சு. இப்படி ஒரு விஷயமா நடந்துட்டு இருக்கான். ஹீரோ வந்து கொலை பண்ணலான்னு யாரோ ட்ரை பண்றாங்க, இதை பத்தி நம்ம வந்து பேசி ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட இருக்கிற வந்து சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்து சொல்றான், சரி நம்ம அதை பத்தி எல்லாம் பேச தேவையில்ல, இந்த நாட்டுக்கு அதுதான் நல்லதுன்னா அதே நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இது கிட்டோன்னே ஹீரோயினி கோவம் வந்துருது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க என்ன நீங்க சாகுறதுக்கு கூட ரெடியா இருக்கேன்னு சொல்றீங்க இந்த நாட்டுக்காக, நீங்க யாருக்குமே முக்கியம் இல்லையா, இதை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு கண்ணாப்பண்ணான்னு கத்திட்டு அந்த பிரேஸ்லெட் எல்லாம் தூக்கி வச்சுட்டு அங்க வந்து ஓடிடுறா. பார்த்தா இப்ப மறுநாள் மெய்டு வந்து பாக்குறாங்க, பிரின்சஸ் எந்திரிங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா பிரின்சஸ காணும். எங்கடா போனான்னு சொல்லிட்டு பார்த்தா இவ குதிரையில வேகமா போயிட்டு இருக்கா. எங்க நேத்து ஹீரோ காட்டினான கொள்ளு தாத்தா அவர் இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அங்கதான் போயிட்டு இருக்கா. ஹீரோ வந்து நம்ம காப்பாத்தணும், ஹீரோவை கொலை செய்ய முயற்சி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கிட்ட உதவி கேட்கலாம்னு சொல்லிட்டு தான் இங்க வரா. இங்க வந்துட்டு அவர்கிட்ட இதெல்லாம் சொன்னா அவரும் சொல்றாரு, அவன் வந்து அதுக்கு எதிராக எதுவும் செயல்படுறானா, இது மாதிரி தான் சாக கூடாதுன்னு சொல்லிட்டு அவ எதுவும் சொல்லல, அதை அவன் அப்படியே தானே ஏத்துக்கிறான், உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி
கேட்டா, என்ன நீங்களும் இப்படி பேசுறீங்க? அந்த பிரின்ஸ் வந்து எவ்வளோ இந்த நாட்டுக்கு முக்கியம், அவர் எவ்வளோ நல்லவரு அப்படிங்கிற மாதிரிலாம் இவ பேசிட்டு இருக்கா. இவர் அப்படியே அந்த பொண்ணை பார்த்துட்டு கொஞ்சம் கிட்ட வா, இன்னும் கொஞ்சம் கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவளும் வந்ததுக்கு அப்புறம் இந்த தாத்தா சொல்றாரு பாருங்க, நீ உண்மையான பிரின்சஸ் கிடையாது தானே, இவளை பிடிங்கடா, பிடிச்சி ஜெயில போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி. எப்படி அவர் கண்டுபிடிச்சாருன்னா, கீழே வந்து ஒரு ஸ்டாரோட படம் இருக்கும். அது இவங்களுக்கு கடவுள் மாதிரியா. அதை வந்து அரச குடும்பம் சேர்ந்தவங்க வந்து மிதிக்கவே மாட்டாங்க, அதுக்கு மரியாதை கொடுப்பாங்க. இவ வந்து தெரியாம அதை மிதிச்சு போட்டா. அதுல வச்சுதான் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு இவ வந்து உண்மையான பிரின்சஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு. அவளை ஜெயில் போட்டதுக்கு அப்புறம் எப்படா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காலையில கேட்டா, அவ பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு உட்காந்துருக்கா. அடுத்து என்ன பண்றான்னு கேட்டா, சுத்தி அந்த ஜெயில வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்கா. என்னடா இவ வித்தியாசமான பொண்ணா இருக்கா, அவளை கொஞ்சம் போய் மிரட்டி விடுங்க அப்படின்னு சொன்னா, இங்க பாருமா, நாளைக்கு உனக்கு சவுக்கடி தர போறாங்க அப்படின்னு இவ, ஓ சவுக்கடி மட்டும்தானா, அப்ப சரி மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்கா. நான் கூட என் தலையை வெட்டிடுவாங்கன்னு நினைச்சேன், சவுக்கடியோட பட்ட போறாங்களாம், சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு உட்காந்துருக்க. அந்த தாத்தா, என்னது அவ எதுக்குமே பயப்பட மாட்டாளா, சரி அவளை கூட்டிடுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அதான் அவ வெளில வந்தோடனே சொல்றா, இது மாதிரி அசுரை காப்பாத்துறதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல அவர் பார்த்துட்டு இருக்காரு. உனக்கு அதான் முக்கியமா அப்படின்னு சொல்றப்ப, ஆமா நாங்க எல்லாரும் ஒரு ஃபேமிலி மாதிரி ஒன்னாதான் இருந்துகிட்டு இருக்கோம், அவனை வந்து நீங்க காப்பாத்துங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றாரு என்கிட்ட எந்த பவருமே இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் காலெல்லாம் நடக்க முடியாம போயிடுச்சான். அவ அப்படியே அதிர்ச்சியா உட்காந்துருக்கா. ஆனா உன்னால முடியும், நீ இருக்க அந்த பதவி பிரின்சஸ்ங்கிற அந்த பதவி வச்சு உன்னால அசுரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ புரியாத மாதிரியே சொல்லிட்டு இருப்பாரு. என்னன்னா, கல்கடாங்கிற இந்த எதிரி நாடு இருக்குல்ல, இந்த ஃபோர்ட்னா, இப்ப ஹீரோயின் இருக்க நாடு பேரு ஃபோர்ட்னா. ஃபோர்ட்னாவுக்கும் கல்கடாவுக்கும் இடையில நட்புறவு இருந்தப்ப கூட அந்த கல்கடா ஃபோர்ட்னாவை தாக்க தான் பார்த்துருக்காங்க. அப்படிப்பட்டவங்க அவங்க. அந்த நாட்டுக்கு தான் இந்த அரசர் வந்து அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா சம்மதம் பண்ணாரு. அப்படி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட அவங்க எப்ப வேணா அந்த ஃபோர்ட்னா மேல தாக்குறதுக்கு அந்த கல்கடா தயாரா இருப்பாங்க. இன்னும் நான் உன்கிட்ட தெளிவா சொல்லணும்னா, இந்த ஃபோர்ட்னாவோட பாதுகாப்பு பிரின்சஸ் கையில தான் இருக்கு. பிரின்சஸால மட்டும்தான் அந்த கல்கடாவை வந்து தடுக்க முடியும் போர் எடுக்காம அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு புரியாத மாதிரியே சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினியா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்பயே கரெக்டா அங்க ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்துட்டு இவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், இவ எதுவுமே பண்ணல, எந்த தண்டனையா இருந்தாலும் எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்றப்ப அவர் பார்த்துட்டு இருக்காரு. என்னடா அவ உனக்காக வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கா, நீ அவளுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, சரி சரி நான் அதை பத்திலாம் எதுவும் யோசிக்கல, ரெண்டு பேரும் இன்னைக்கு நைட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கே நீங்க உங்க பேலஸ்க்கு போங்க அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. இவருக்கு அந்த எந்த பிரச்சனையுமே இல்லை போல. அப்படியே இங்க நைட்டு போல காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நின்று பேசிட்டு இருக்கப்ப அப்பதான் ஹீரோயினி பாக்குறா, உங்களுக்கும் அதே மாதிரி தங்க கண்ணு, உங்க தாத்தாவுக்கும் உங்களுக்கும் ஒரே மாதிரி கண்ணு, நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்றப்பதான் ஹீரோ ஒரு உண்மையை சொல்றான். நீ வேற, என் உடம்புல ஒன்றும் அந்த அரச குடும்ப ரத்தெல்லாம் ஓடல, உன்னை எப்படி நான் கூட்டிட்டு வந்தனோ அது மாதிரி 4 வயசுல என்ன இந்த தாத்தா தான் இங்க கூட்டிட்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த குடும்பமே இப்படிதான் இருக்கும் போல. அதை பார்த்தோன்னே ஹீரோயினியும், ஓ அப்படியா, நீங்களும் என்ன மாதிரி தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. இப்ப புரியுதா அந்த அரசியா இவனை பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. இவன் வந்து அந்த அரச குடும்பமே கிடையாது. ஆனா அந்த அரச குடும்பத்தை சேர்ந்த அந்த 2வது பையன் குட்டி பையன் இருக்கான, அவனை தடுத்துட்டு இவன் வந்துருவானோ, ஏன்னா மித்த மக்களுக்கு தெரியாது இல்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் இவன் தானே அரசன மாதிரி இருக்கான் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க பயந்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சொல்ல இப்பதான் ஹீரோனிக்கு புரியுது, பரவாயில்ல நீங்க வந்து ஒரு பிரின்ஸா இல்லாட்டியும் பரவாயில்ல, ஆனா நீங்க உயிரோட இருக்கணும், நீங்க வந்து கிரவுன் பிரின்ஸுக்கு ஒரு ஆலோசகரா அவங்க கூடயே இருந்து நாட்டுக்காக நீங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரில இவ சொல்லிட்டு இருக்க. அதோட என்ன சொல்றான்னா, என்ன நினான்னு சொல்றதுக்கு நீங்க ஒரு ஆள் தான் இருக்கீங்க, என்னை விட்டு நீங்க போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கவலையா சொல்றான். ஹீரோ சொல்றான், கூட இருக்க மெய்டு அப்புறம் எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்களாம் உன்னை நினான்னு கூப்பிடுவாங்கன்னா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீங்க மட்டும்தான் என்ன அப்படி கூப்பிடணும், நீங்க மட்டுமே எனக்கு போதும், நீங்க பிரின்ஸா இல்லாட்டியும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் இவ அலார ஆரம்பிச்சிட. அப்பதான் அவ கண்ணை பார்க்குறப்ப இவனுக்கு தோணுது, இவன் வந்து அவ காணா போயிட்டானு அப்படி பயந்து போய் தேடிட்டு வந்திருப்பான். இவன் வந்து இப்ப பிரின்சஸோட இடத்துக்கு வரல, இவ எப்படி இறந்து போயிடுவான்னு இவளுக்கு தெரியும், ஏன்னா அந்த எதிரி நாட்டுக்காரங்க கொன்னுருவாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் ஃபர்ஸ்ட் வந்து இவளை கூட்டிட்டு போயிருப்பான். ஆனா இப்பதான் இவளை பத்தி இவனுக்கு நிறைய தெரியுது, இவனும் இவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல. இவன் வந்து நினைக்கிறான், நான் வந்து இவ்வளவு நாளா என் வாழ்க்கையில எதுவுமே தேவையில்ல அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா உன்னை பார்த்தப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவளை கிஸ் பண்ணோடனே அப்படியே அதிர்ச்சியா அனுப்பாளா. ஹீரோ பார்த்துட்டு, இதெல்லாம் கனவு தான், இதெல்லாம் கனவு, என்ன மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரூம்ல விட்டுட்டு நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அப்படியே அடுத்த எபிசோட்ல இதுல ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா
அது நம்ம ஹீரோயினிக்கு வந்து கல்கடால வந்து கல்யாணம் பண்ணி போறாள்ல, அது அந்த நாட்டுலேருந்து நெறைய கிஃப்ட் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கா, போட்டு பார்த்துட்டு இருக்கா, அழகா இருக்குன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் கரெக்ட்டா ஹீரோ உள்ள வந்துட்டு, "நீ இதெல்லாம் போடாத. இத நம்ம அப்படியே திருப்பி குடுக்க போறோம். நான் வந்து அந்த நாட்டுக்கு தூதுவர அனுப்ப போறேன். இது மாரி உனக்கும் அந்த நாட்டுல இருக்க பிரின்ஸுக்கும் நடக்க போற கல்யாணத்த தடுக்கலாம் நான் முயற்சி செய்ய போறேன். ஏன்னா வந்து நான் உன்ன எங்கேயுமே விட மாட்டேன். நீ எப்போதும் என் கூட தான் இருக்க போற." அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்றான். இத கேட்டோனே ஹீரோயினிக்கு சந்தோஷமா இருக்கு. "அப்படியா? நான் கல்யாணம் பண்ண தேவையில்லையா? நான் ஹீரோ கூடயே இருக்க போறேனா? அப்பனா எனக்கும் சந்தோஷம் தான்." அப்படிங்கிற மாதிரிலாம் அவ யோசிச்சுட்டு இருக்க. அடுத்த சீன்ல அவ யோசிச்சுட்டு இருக்கா. இன்னும் ஒரு பிரச்சனை முடியவே இல்லையே. ஹீரோவ யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அத தடுக்கிறதுக்கு பிரின்சஸோட பவரால தான் முடியும்னு சொல்லிட்டு அந்த கொள்ளு தாத்தா சொல்லியிருக்காரு. எப்படி அத நம்ம ட்ரை பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லயே பார்த்தா, அந்த குயின தான் இவ பார்க்க வந்திருக்கா. இவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? குயின் தான் வந்து இந்த அசுர வந்து கொல்ல முயற்சி செய்றாங்க. அரச பதவிக்காக இவன் வருவான்னு சொல்லிட்டு. அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட வந்து பேச வரா. அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து எப்படி ஒரு மாரி மறைமுகமா கேட்கிறா. இது மாதிரி அசூர் வந்து நம்ம கிரவுன் பிரின்ஸுக்கு உதவியா இருப்பான்ல, ஆலோசகரா? உங்களுக்கு அப்படிலாம் இருக்க வேணாமா? அப்படிங்கிற மாரி கேட்கிறப்ப, இல்லையே அசூர் வந்து இருக்கணும். அவன் இருந்தா தான் என்னோட பையன வந்து அவன் நல்லா பார்த்துப்பான். அப்பதான் என் பையனும் நல்ல அரசனா இருப்பான். அவனோட உதவி எனக்கு ரொம்ப தேவை, அசூரோட உதவி. அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படி யோசிக்கிறவங்க எதுக்கு அசூர கொல்ல முயற்சி செய்யணும்? அப்ப இவங்களா இருக்க மாட்டாங்களோ? அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு தாத்தா கூட இவங்க 2 பேரையும் கை கழுவமா பிடிக்க வந்திருப்பார்ல, அவரோட அடையாளம்லாம் சொல்லி, "அவர் எங்க போனாருன்னு உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்றப்ப, அப்ப அவங்க சொல்றாங்க குயினு, "அந்த ஆளா? அந்த ஆள பத்திலாம் எனக்கு அவ்வளவா தெரியாது. அவர் வந்து அரசருக்காக வேலை பார்க்குறவரு." அப்படின்னு சொன்னோனே பின்னாடி அரசர் வந்துடுறாரு. இவளுக்கா ஒரே அதிர்ச்சி. இப்ப புரியுதா? அரசர் தான் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்குது. இப்ப வந்து நினாக்கும் அது புரிஞ்சிருது. ஓ! இதுக்கு அரசர் தான் காரணமா? அப்படின்னு சொல்லிட்டு அரசர்ட்ட வந்து இது மாதிரி அந்த வயசான ஆள பத்தி தான் கேட்கிறா. அவரு சொல்றாரு, அந்த ஆளா? ஏதோ தேட போனா அப்படியே தொலைஞ்சு போயிட்டான். ஏன் நீ அத பத்தி கேட்கிற? சரி உன்ன பத்தி கொஞ்சம் சொல்லேன்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து சந்தேகம். நினா வந்து உண்மையான பிரின்சஸ் இல்லன்னு சொல்லிட்டு. நினாக்கும் இது புரியுது. அப்படியே அமைதியா இருக்க. அப்பதான் இந்த ஆள் சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் வந்து ஒரு விஷயம் உண்மைய சொல்றேன் உனக்கு. அப்ப நீ என்ட்ட ஒரு உண்மைய சொல்லணும். அப்படின்னு சொல்லிட்டு இவன் சரியான சைக்கோ. என்னம்மா சொல்றான்? இது மாதிரி நம்ம ஹீரோ கூட சொல்லியிருந்தானே 4 வயசுல இந்த பையல வந்து பிரின்ஸுக்கு பதிலா கூட்டிட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் பிரின்ஸுக்கு பதிலான்னு. இப்பதான் காட்டுறாங்க. இவருக்கு அன்னைக்கு பர்த்டேவாம். அப்ப பார்த்தா இவரோட பையன். இவன் தான் ஃபர்ஸ்ட் பிரின்ஸு. அவன் அங்க உட்காந்து ஏதோ இந்த செஸ் போர்டெல்லாம் வச்சு ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பான். அத பார்த்து இந்த ஆளுக்கு கோவம் வந்து அவன ஒரு உத விடுவாரு பாருங்க. போய் விழுந்து அந்த பையன் செத்தே போயிட்டான். ஏதோ அந்த செஸ் போர்ட தொட்டுட்டானே இந்த ஆளுக்கு இவ்ளோ கோவம். அந்த பையன் இறந்தே போயிட்டான். அத பத்தி இந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்ல. என்ன இப்ப அவன் இறந்து தானே போனா? அவன தூக்கி போட்டுட்டு வேற ஏதாச்சும் அவன மாரி ஒரு பையன புடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துக்கு ஹீரோவ தூக்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் தான் தாத்தா ஹீரோக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காரு. இதுல என்ன சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்கன்னா, அரச பதவிக்கு நீ ஆசைப்படக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திறமைசாலியா இது அரசரை விட திறமையானவனா நம்ம ஹீரோ வளர்ந்துருக்கான். இதை பார்த்து இந்த பயலுக்கு பொறாம இந்த அரசருக்கு. என்ன அப்படி ஹீரோவே எல்லாரும் பெருமையா பேசுறாங்க. அவன் வந்து அரச குடும்பத்தை சேர்ந்தவனே இல்லை, இவ்வளவு திறமைசாலியா இருக்கிறானே நீ இந்த ஆளுக்கு பொறாம. அதனாலதான் அசுரம் வந்து கொலை செய்யறதுக்கு இவ்வளவு முயற்சியும் இந்த ஆளு பண்ணிட்டு இருக்கான். இப்ப புரிஞ்சிடுச்சு நினாக்கு. அப்ப இந்த ஆளு தான் எல்லாமே பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு அதோட இந்த ஆள் கேட்கறான். சரி உன்னை பத்தி உண்மையா சொல்லு. நீ வந்து உண்மையான பிரின்சஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீனா இந்த ஆள்கிட்ட மட்டும் ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான்னா, என்ன பேசுறீங்க அரசே? உங்க பொண்ணு யாருன்னு உங்களுக்கே தெரியாதா? என்ன போய் சந்தேகப்படுறீங்க? அப்படி இப்படின்னு ஒரு பிரின்சஸ் மாதிரியே பேச இவரே பாக்குறாரு. ஓ நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இவ அதோட என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஃபோர்ட்னா அதான் நம்ம நாட்டை நான் காப்பாத்துறதுக்காக கல்கடா பிரின்ஸை கல்யாணம் பண்ணிட்டு நான் அங்கே போகிறதுக்கு தயாராக இருக்கேன். எப்போ வேணால் கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இந்த நாட்டில் அசூர் உயிரோட இருக்க வரைக்கும் தான் இந்த நாட்டை நான் பாதுகாப்பேன். அசூர் என்னைக்கு தப்பான முறையில் இறந்து போயிட்டான்னு எனக்கு செய்தி வந்துச்சோ அன்னைக்கே கல்கடா நாட்டை வந்து ஃபோர்ட்னா மேலே போர் தொடுக்க நான் அனுமதி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இவருக்கா என்ன நீ என்னோட பொண்ணா இருந்துக்கிட்டு இவ்வளோ தும்புறா பேசுகிறேன்னு அவர் கத்திட்டு இருக்க. அவள் கண்டுக்கவே இல்லை. என் கையில் தான் இந்த நாட்டோட தலையெழுத்தே இருக்குது, அதை மறந்துடாதீங்க அப்படின்னு நல்லா கெத்தா பேசிட்டு போயிடுறா. பேசிட்டு போனது அப்புறம் இவ தான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்தா ஹீரோ கூடயே இருக்கலாம்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோவை காப்பாத்தணும்னா இவ கல்யாணம் பண்ணிட்டு தான் போகணும். அதை நினைச்சு இவ சோகமா இருக்க. அதோட அசுரம் அங்க வருவான். ஹீரோயினிக்கா ஒரே சோகம். அசுரை பார்த்துட்டு, சரி இன்னைக்கு ஒரு நாளையாச்சும் இவன் கூட இருப்போம்னு சொல்லிட்டு அசுர்கிட்ட கேட்குறா, நம்ம வந்து சிட்டியை சுற்றி பார்ப்போமா 2 பேரும் ஒன்றா சேர்ந்துன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜாலியாக சிட்டியை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. இது மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நான் இவன் கூட இருப்பேன், இந்த நாளை நான் என்றைக்குமே மறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே அவ இருப்பா. அசுருக்கா இவ எப்போது நம்ம கூட இருக்க போறான்னு அவள் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். எதை பற்றியுமே தெரியாம இவன்ட்ட உண்மையை சொல்லிட்டா இவன் எப்படியும் இவளை விடமாட்டான், அது இவளுக்கு தெரியும். அதனால அதை பற்றி சொல்லாமையே 2 பேரும் ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்துட்டு அப்படியே மறுநாள் கட்டுறாங்க. மறுநாள்
அசுருக்கு ஏதோ முக்கியமான வேலை வந்துடுச்சு. அவன் அங்க கிளம்பிட்டான். அவன் அங்க கிளம்புன நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டா, அந்த கல்கடா நாடு இருக்குல்ல, அதுக்கு போறதுக்கு இவ ரெடி ஆயிட்டா. எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அந்த குட்டி தம்பி கூட வந்து அழுவான், ஏன்க்கா நீ சீக்கிரமா போற அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கவலைப்படாத, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பி போக ஆரம்பிச்சிடுறா. அங்கிட்ட அப்படியே அசுரை கட்டுறாங்க. அவன் அங்க ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு போனானே, அங்க பார்த்தா எந்த பிரச்சனையுமே இல்லை. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்க எல்லாரும் என்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்க, ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேகமா குதிரை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். ஒருவேளை இது எல்லாத்தையுமே நீனா தான் பிளான் போட்டிருப்பாளோ, என்னை விட்டுட்டு போக போறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கவலையா வேகமா குதிரையை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க. அப்படிங்க நினாவை காட்டுறாங்க. இதை தவிர எனக்கு வேற வழியே இல்லை. இப்ப என் எய்தாப்புல அசூர் வந்தாலும் நான் அவங்க கூடயே போயிருவேன், என்னை வந்து தடுத்துற அசூர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ உள்ள அப்படியே அழுதுட்டே இருக்க. இங்க கட்டுறாங்க, அவ்வளவுதான், அவன் நாட்டு எல்லையை தாண்டிட்டா. நாட்டு எல்லையை தாண்டினதுக்கு அப்புறம் அங்க ஹீரோ கட்டுறாங்க, அவன் வரத்துக்குள்ள அவ எங்கேயோ போயிட்டா. அவ்வளவுதான், நாட்டு எல்லையை தாண்டி போயிட்டா, இதுக்கு மேல என்னால அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் இங்க அப்படியே உடஞ்சி போய் அழுக. அப்படியே அந்த எபிசோட் முடியுது. இப்போ நம்ம பார்த்த 4 எபிசோடுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப். இனிமே நம்ம பார்க்க போறது செகண்ட் ஹாஃப். இதுல செகண்ட் ஹீரோ இருப்பான். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி கல்கடால இருக்க ஒரு குட்டி தேசத்துக்கு தான் வந்திருக்கா. இங்கதான் வந்து இவளை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த ஹீரோ இருக்கிறான். அதனால தான் அவ இங்க வந்திருக்கா. இவ வரப்பயே தனியா அனுப்ப முடியாதுல்ல, ஹிகாமின்னு சொல்லிட்டு கூடயே ஒரு மெய்டே அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இவ வந்த நாள்ல இருந்து மதியம் ஆயிடுச்சு, இன்னும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவளை பார்க்கவே இல்லை. என்னடா நடக்குதுங்கன்னு இவ பாட்டு கத்திட்டு இருக்கா. நான் வந்திருக்கேன், இன்னும் அந்த ஆள் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு மேடிட்ட எல்லாம் கேட்டா அவங்க யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க, மதிக்க கூட மாட்டாங்க. அங்க இருக்க காவலாளி கூட கண்டுக்க மாட்டான். என்னடா எல்லாரும் இங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு சரி அந்த பிரின்ஸ் பத்தி நம்மளுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு யோசிச்சு வந்துட்டு இருக்கா. அவன் பேரு சேட். அவன் வந்து எப்படின்னா போர்க்கடவுள்னு அழைக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு வலிமையான ஒரு பையனா. அவனுக்கும் அசூரோட வயசு தானா. அதை யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்க. நீனான்னு சவுண்டு கேட்கும். யாரா நம்மளை இங்க கூப்பிடுறதுன்னு சொல்லிட்டு இவ வந்து பார்த்தா அங்க ஒரு கிளி இவ மண்டையில விழு. டக்கு டக்குன்னு இவளை மண்டையிலேயே கொத்த ஆரம்பிச்சிரும். இவ பாத்திட்டு இருக்கா, யாரு நீ, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கதான் அந்த செகண்ட் ஹீரோ வரான். அவன் வந்துட்டு அந்த கிளியை தான் நினான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அந்த கிளியோட பேரு நினா போல. இவர் நம்மளதான் கூப்பிடுறாங்கன்னு இங்க வந்துட்டா. அந்த கிளி அவன்கிட்ட பேரு தான் இவன் பாத்துட்டு இருக்கான். ஓ நீ தான் ஃபோர்க்னாவோட பிரின்சஸா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட சின்ன வயசு பேரு நினாவா, அதனாலதான் நான் நினான்னு கூப்பிட்டேனே, இங்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னமோ சொல்றான். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிடுற. அதுல வேற இவ கோவத்துல கத்திடுறா. அப்ப இவன் இங்க இருந்துட்டு தான் நம்மளை வந்து பார்க்கவே இல்லையான்னு சொல்லிட்டு கத்த. அப்புறம் தான் அவளுக்கு புரியுது, ஐயோ அவசரப்பட்டு கோவப்பட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாளா. அவன் பார்த்துட்டு சரி நாளைக்கு நீ வந்ததுக்கு குட்டியா பார்ட்டி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இங்க அடுத்த சீன்லயே பார்த்தா மறுநாள் கூட இன்னும் 2 பொண்ணுங்க இருக்காங்க. இவ பாக்குறா யாரா இவங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்களும் இவள மாதிரி இவனை கல்யாணம் பண்ணிக்க வந்தவங்க தான். இப்பதான் நினாக்கு தெளிவா புரியுது என்னன்னா இவனுக்கு வந்து இப்ப யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுல இல்ல. இப்ப இந்த 3 நாட்டை சேர்ந்த பெண்களையும் வர வச்சிருக்கான். இதுல இவனுக்கு யாரா பிடிக்குமோ அவங்கள கல்யாணம் பண்ணிப்பான். அந்த நாட்டை மேல போர் தொடுக்க மாட்டாங்க. இவ பாக்குறா ஆகா இந்த 2 பேர் கூட நம்ம போட்டி போடணுமோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. ஆனா அந்த 2 பொண்ணுங்க ஹீரோ பார்த்து பயந்து நடுங்குது. ஐயோ எங்களை எப்படியாச்சும் விட்டுருங்க, இந்த நாட்டை விட்டு நாங்க போயிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுங்க கத்துறது. அதை பார்த்தோன்னே இந்த ஹீரோக்கு கோவம் வந்துருது. என்ன நீங்க, எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கவே பிடிக்கல, 3 பேருமே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஹீரோனியா ஐயோ நம்ம பிளானே வேஸ்டா போயிருமேன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே ஓட. ஏன் அந்த பொண்ணுங்க பயப்படுறாங்கன்னா இவங்க கூட 4ஆவதா ஒரு இளவரசி இருந்திருக்கா. ஆனா அவளை வந்து இந்த பையன் கொண்டானா, அதனாலதான் இதுங்க பயந்து நடுங்குது. இவ போயிட்டு அந்த ஹீரோ கிட்ட சொல்றா, இது மாதிரி உங்களை என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு குயினா இருக்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப ஆசை அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்ல. இவன் பார்த்துட்டு ஓ அப்படியான்னு சொல்லிட்டு தரத்தரம் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு வா ஒன்னா இருக்கலாம்னு சொல்லிட்டு தப்பா நடந்துக்க பாக்குறான். உனக்கு தான் என்ன பிடிச்சிருக்குல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவளா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு தள்ளி விட, எனக்கு தெரியும் நீ சும்மா தானே இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க, இப்படிதான் அந்த எலிசா பொண்டையும் ஏதோ பண்ணியிருக்கான், அதனாலதான் அவ திருப்பி கத்தி வாங்கியிருக்கா, அதனால அவளை கொண்டானா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இப்பதான் இவளுக்கு புரியுது இந்த கல்கடாக்கு வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த ஆசையுமே கிடையாது. இப்படி இவங்க வராங்களா, இவங்க மேல இப்படி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி அவங்கள துரத்தி விட்டுட்டு அவங்க நாட்டு மேல போர் தொடுக்கணும், இவங்க இன்னும் பெரிய அரசாகணும்னு தான் ஆசை. அது மாதிரிதான் இவங்க யோசிக்கிறாங்கன்னு இப்பதான் இவளுக்கு புரியுது. அவன் அங்க இருந்து கிளம்பி போறான் இப்படியே அழுதுட்டே இருன்னு சொல்லிட்டு. இவளா ஒரே சோகம், அவ்வளவுதான் ரூமுக்கு வந்து அழுதுட்டே இருக்கா. மறுநாளே எந்திரிக்கிறா. கனவெல்லாம் அசூர் தான் வந்திருப்பான். இதுல மறுநாள் என்ன சொல்லிட்டு எந்திரிக்கிறான்னா, இவன் என்ன சொல்றது நீ அழுதுட்டே இருன்னு சொல்லிட்டு இப்ப பாருன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு சுத்தி சந்தோஷமா பேசிட்டு இருக்கா எல்லார்ட்டையும். அவங்க எல்லாருமே பாக்குறாங்க, என்னடா வந்த பிரின்சஸ் எல்லாருமே பயந்து அழுதாங்க, இவன் மட்டும் மறுநாளும் சந்தோஷமா சுத்துறாள்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்படியே அங்க ஒரு மேடு பொண்ணு கூடயும் ஃப்ரெண்ட் ஆயிருவா. அப்படியே போயிட்டு இருக்கப்ப
அங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும். என்னடான்னு சொல்லிட்டு ஹீரோயினி வந்து பார்த்தா அங்க ஒரு கேப்டன், அவன் வந்து காவலாளிகளோட கேப்டனா, அவன் வந்துட்டு நம்ம நினாவோட ஃப்ரெண்டு மேய்டு இருக்கான்ல, அவளை பிடிச்சிக்கிட்டு நீ பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்னன்னா அந்த நினான்னு ஹீரோ வச்சிருக்கான்னா பறவை, அதோட ரெக்கை கீழே விழுந்திருக்கு, குப்பை தானே அது, அதை இவ அழகா இருக்குன்னு எடுத்துட்டா. எப்படி நீ வந்து அந்த பறவையோட ரெக்கை எடுக்கலாம், அது வந்து நான் எங்க பிரின்ஸுக்கு சொந்தமானது, எப்படி நீ அதை தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன் கையை வெட்டுறேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினி வந்து தடுக்கிறா. என்ன நீங்க பண்றீங்க, அவ புதுசா அந்த மேடு தானே, தெரியாம தானே பண்ணிருக்கா, விடுங்களா, அது கீழே கிடக்குற குப்பை தானே அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல இங்க இருக்கிறது எல்லாமே பிரின்ஸுக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி இவன் சத்தம் போட்டுட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து அங்க பிரின்ஸ் சேட்டும் வருவான். அவன் வந்தோடனே ஹீரோயினி கேக்குறா, என்ன நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோ, எவ்வளோ தைரியம் தான் என்கிட்ட பேசியிருப்ப, என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு அனுமதி கொடுத்தனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது மாதிரி ஃபோர்ட்னா மேல எனக்கு நம்பிக்கையே இல்லை, அவங்க எனக்கு வந்து தொல்லை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நாட்டை பத்தி இழுக்கிறான். ஏன்னா இவனுக்கு போர் செய்யணும் தானே ஆசை. ஹீரோயின் அதை பார்த்துட்டு, என்ன நீங்க என்கிட்ட தானே பேசுறீங்க, எதுக்கு என் நாட்டை பத்தி பேசுறீங்க, அதோட நான் கல்கடாக்கு வந்துட்டேன், நானும் இந்த கல்கடால ஒரு குடிமகள், நீங்க ஃபோர்ட்னாவெல்லாம் இதில் இழுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே, ஓ அப்படியா, அப்ப நீ கல்கடாக்கு சொந்தமா, அப்ப நான் இங்க உன்னை கொன்னா கூட உன்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்றப்ப, அதுதான் உங்க விருப்பம்னா அதே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. பார்த்தா இவன் டக்குன்னு ஸ்வாட் எடுத்து நெஞ்சில ஒரு கோடை போட்டுறான். அப்படியே ரத்தம் கட்ட அப்படியே ஹீரோயினி கீழே விழுவ, ஹிகாமி வந்து பிடிச்சிக்கிறா. ஐயோ இப்படி பண்ணிட்டீங்களே, உங்க மேல இப்ப தழும்பாயிருமே அப்படின்னு சொன்னா, ஹீரோ சொல்றான், அவளை நான் தானே பார்க்க போறேன், இதனால என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றப்ப, அப்ப கிட்ட நம்ம ஹீரோயினே வருங்க எந்திரிச்சிட்டு அவன்கிட்ட என்னமா சொல்லுவா, அப்ப நீங்க தானே என்ன பார்க்க போறீங்க, அப்பன்னா என்ன நீங்க குயினா மாத்த போறீங்க தானே, என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்க தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் பார்த்துட்டு இருக்கான், யாரா இவன் இந்த நிலைமையிலே இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்த்தா, இந்த எபிசோட்ல பார்த்தா, போன எபிசோட்ல பார்த்தோம்ல ஒரு கேப்டன், அந்த பையன் தான் திருப்பி ஒரு மேடு பொண்ணு பிடிச்சி தொல்லை பண்ணிட்டு இருப்பான். அதுல இருந்து நம்ம நினா காப்பாத்திடுவாளா, அதனால அங்க இருக்க சர்வெண்ட் மேடுக்கு எல்லாருக்குமே நினாவை பிடிச்சி போயிடும். அப்புறம் பார்த்தா ஹீரோ வெளில போயிட்டு வருவான். என்னன்னா அந்த 2 பிரின்சஸ் இருந்தாங்க தெரியுமா, அவங்க ஓடி போயிட்டாங்களாம் இவனை பார்த்து பயந்து போய். அதுக்காக தான் இவன் எங்கேயோ வெளில போயிட்டு வந்திருக்கான். வரப்ப பார்த்தா இடமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, எல்லாருமே ஒரு மாதிரியா இருக்காங்களே, எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. இவன் பார்த்துட்டு இருக்கான், என்னாச்சுன்னு சொல்றப்ப கூட இருக்கவர் சொல்றாரு, இது மாதிரிலாம் நடந்துச்சு, இந்த ஹீரோயின் வந்து இப்படிலாம் பண்ணான்னு சொன்னோன்னே அடுத்த அவள்கிட்ட தான் வந்து பேசுறான். எவ்வளோ தைரியம் இருந்தா என் பேரை சொல்லி அவனை வந்து டஞ்சன்ல தூக்கி போட்டிருப்பேன், அந்த கேப்டன் டஞ்சன்ல தூக்கி போட்டாலாம். அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. ஆமா அவன் வந்து என்னன்னா அவன் இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவன் சத்தம் போட, இவன் வந்து கத்தி எடுத்து காட்டுறான், ரொம்ப கத்துன வெட்டிடும் உன்னை அப்படின்னு சொல்றப்ப, அதெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்க, உங்களை யாரு தாக்க நினைக்கிறாங்களோ அவங்கள தான் நீங்க கொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. போன எபிசோட்ல சொன்ன அந்த எலிசா பிரின்சஸும் இவனை தாக்க வந்தப்பதான் இவன் கொண்டிருப்பான். அதை தான் இவன் தெளிவா சொல்றாளா. இவன் பார்த்துட்டு ஆளே வேற மாதிரிதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த நினா பறவையை பாத்துக்கிற வேலையை ஒன்ட்டே நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பா, இவன் பக்கத்திலே இருக்கிறதுக்கு இன்னொரு ஒரு வேலையாச்சும் கிடைச்சதே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எப்படியாச்சும் இவனை கல்யாணம் பண்ணிட்டு ஃபோர்ட்னா நாட்டை காப்பாற்றணும் அவளுக்கு, அதான் மெயினே. அதனால சென்னை அதுக்கு ஒத்துக்கிறாளா. அப்புறம் அந்த கிளி இடத்தெல்லாம் சுத்தம் பண்றது அந்த வேலையெல்லாம் அவ பார்த்துட்டு இருக்கா. அப்படியே பல மாசங்கள் ஓடிடுச்சு, ஆனாலும் அந்த பிரின்ஸ் மாறுற மாதிரி தெரியல. அப்படி போயிட்டு இருக்கா. அப்பதான் ஒரு நாள் வந்து ஹீரோ சொல்றான், இது மாதிரி நம்ம வந்து அரண்மனைக்கு போறோம்னு சொல்லிட்டு, இவங்க வேற ஒரு இடத்துல தானே இருக்காங்க, இப்பதான் அவங்க அரசர் இருக்க இடத்துக்கு போறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவளுக்கு ஒரே சந்தோஷம். மேட்லாம் வந்து சொல்றா, அவங்க எல்லாம் சொல்றாங்க, இது வரைக்கும் எந்த பிரின்சஸையுமே இவர் வந்து கூட்டிட்டே போனது இல்ல அந்த அரசரோட இடத்துக்கு, உங்களை கூட்ட போறாருன்னா உங்களை பிடிச்சிருக்கு போல, உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறாரு போலன்னு சொல்லிட்டு, ஆகா நம்ம பிளான்லாம் வேலை செய்தே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கும் ஒரே சந்தோஷம். அப்புறம் மறுநாள் பார்த்தா இவ வந்து அந்த கிளி கிட்ட பேசிட்டு இருப்பா. அந்த கிளியும் பேசும் கொஞ்சம் கொஞ்சம். என்ன பேசிட்டு இருக்கானா, இது மாதிரி அரண்மனைக்கு போறேன், அங்க இருக்கவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் கல்யாணம் தான், கல்யாணம் பண்ணிட்டா ஃபோர்ட்னா மேல போர் தடுக்க மாட்டாங்க, அதுதானே இவளுக்கு பிளானே, அது அங்க போறதை நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இவ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. ஹீரோ பார்த்துட்டு சொல்றான், ஓ அப்படியா, நீ நினைக்கிற மாதிரிலாம் அவங்க ஒன்றும் அப்பெல்லாம் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க, உன்னை பிடிச்சிரும்னு நினைக்கிறியா அவங்களுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். ஆமா, உங்க குடும்பத்தை சந்திக்கிறதுல எனக்கு சந்தோஷம், உங்களை பத்தியும் நிறைய தெரிஞ்சுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவன் பாக்குறான், இல்ல இந்த அரச பதவிக்கு தானே, நீ வந்து உன் நாட்டை காப்பாற்றணும், உன் நாட்டுக்கான ஒரு டியூட்டியை தானே பண்றதுக்கு இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, இல்ல இல்ல இதை நான் நாட்டுக்காக பண்ணல, நானா விருப்பப்பட்டுதான் இந்த முடிவு எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி சொல்லிட்டு இருக்கா. இவன் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினி வந்து அவங்க நாட்டுல எப்படி பார்த்தாங்க, அந்த நீலக்கண்ணு கடவுளால அனுப்பப்பட்ட தூதர் அது மாதிரி தானே பார்த்தாங்க, அதை தான் யோசிச்சுட்டு இருக்கான். ஓ, நீ கடவுளால அனுப்பப்பட்ட தூதர், கடவுளே ஒன்னு அனுப்பிச்சு வச்சிருக்காருல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிஸ் பண்ணிடுவானா ஹீரோயினிய. இவளுக்கா செம்ம கோவம் வந்துருது, எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நீ ஒரு முட்டாள் முட்டாள், நீ யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கியா, இப்படிலாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சத்தம் போட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்படியே நாட்கள் போயிருது. பார்த்தா இந்த கல்கடாக்கு போறாங்கல்ல, அதான் அரண்மனைக்கு போறாங்கல்ல, அதுக்கு இவங்க எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. செம்மையா மழை பெஞ்சிட்டு இருக்கு, ரொம்ப தூரம் போல.
பார்த்தா நம்ம ஹீரோயினியோட வண்டி மலை சரிவுல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துருது. ஹீரோயினியும் கிளியும் அந்த வண்டிக்குள்ள தான் இருந்தாங்க. இப்ப பார்த்தா இவ வந்து மேல இருந்து விழுந்துட்டா. ஆனா எந்த அடியுமே இவளுக்கு அவ்வளவா படல. அந்த கிளி கூண்டுல பார்த்தா கிளிய காணோம். ஐயையோ! கிளிய காணோம். இந்த பையன் கொன்னே புடுவான்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள இவ பாட்டுக்கு நினான்னு கத்திக்கிட்டே போயிட்டு இருக்கா.